Hi friends, welcome to Suji Veetu Uploads. இன்னைக்கு சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். குண்டு குண்டுன gulabjamuns. ரெடிமேட் மிக்ஸில் இன்றைக்கி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி மில்கி மிஸ்ட் பை ஒன் கெட் ஒன் ஆஃபரில் வாங்கியிருந்தேன். இன்றைக்கி ஒரு பாக்கெட் வச்சு உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு இதை ஒரு பவுலுக்கு கொட்டிக்கலாம். இப்போது இதில் சின்ன சின்னதாக கட்டிகள் இருக்கும், அதை லேசாக பொறுமையாக உதிர்த்து விட்டுக்கலாம். கட்டி இல்லாமல் இருந்தால் தான் இன்னும் நல்லா சாஃப்டாக இருக்கும். அதனால் இப்போது இதில் ஒரு அரை டம்ளர் அளவு நான் இன்றைக்கி தண்ணி சேர்க்குறேன். தண்ணியை மொத்தமாக சேர்த்துடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பிசையணும். ரொம்பவும் அழுத்தம் கொடுத்து பிசையக்கூடாது, மாவு இறுகிடும். அதனால் பொறுமையாக லேசாக பிசைஞ்சு விடணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கிறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு அழுத்தம் இல்லாமல் விரல்கள் வச்சு மட்டும் பிசறி விடணும். இப்போ இதில் ஒரு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிறேன். குலாப் ஜாமுன் இன்னும் நல்லா வாசனையாக இருக்கும், அதனால் ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். நீங்கள் இது வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போது இதையும் லேசாக அந்த மாவில் கலந்து விடணும். பொறுமையாக அழுத்தம் ரொம்ப கொடுக்காமல் மாவை பிசைஞ்சு விடுங்க. இதிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பால்ஸ் எடுத்து ரவுண்ட் பண்ண போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு கையில் கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போது மாவுலேருந்து உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ, பெருசாக வேணுமோ சிறுசாக வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கொஞ்சமாக ஃபஸ்ட்டு மாவு எடுத்து அழுத்தம் கொடுத்து ஃபஸ்ட்டு பிசைஞ்சிக்கலாம். ஒரு கையில் இது மாதிரி முதல்ல அழுத்தி பிசைங்க. அதுக்கப்புறமா ரெண்டு கைங்களுக்கு நடுவில் வச்சு லேசாக ரவுண்டு பண்ணுங்கள். அப்போ தான் விரிசல் இல்லாமல் நமக்கு குலாப் ஜாமுன்ஸ் கிடைக்கும். பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு. எல்லா மாவுலேயும் இதே மாதிரி ஜாமுன்ஸ் ரெடி பண்ணிக்கிறேன். உங்களுக்கு திரும்பவும் இன்னொரு வாட்டி செஞ்சு காமிக்கிறேன். பாருங்கள், ஃபஸ்ட்டு கொஞ்சமாக மாவு எடுத்து நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிக்கணும். இதை மாதிரி உருட்டிக்கிட்டு அதுக்கப்புறமா கையில் லேசாக நெய் தடவி ரொம்பவும் அழுத்தம் கொடுக்காமல் லேசாக உருட்டிக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு விரிசல் இல்லாமல் குலாப் ஜாமுன்ஸ் கிடைக்கும். பாருங்கள், இதேமாரி பொறுமையாக சர்க்கிள் பண்ணிக்கலாம். எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள். சில பேருக்கு அந்த அளவுக்கு வராது, எப்படியும் கண்டிப்பாக விரிசல் விழும். அது நம்ம ஜீராவில் போடும்போது சரியாயிடும். அந்த அளவுக்கு விரிசல் எதுவும் தெரியாது. இப்போது இந்த ஒரு பாக்கெட் மில்கி மிஸ்ட் மிக்ஸில் எனக்கு மொத்தமாக 40 குலாப் ஜாமுன்ஸ் கிடச்சிது. இப்போது சர்க்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் 2 கப்பு அளவு சர்க்கரை சேர்த்துருக்கேன். அதே மாதிரி 2 கப் அளவு தண்ணியும் சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் எந்த பாத்திரத்தில் வேணாலும் மெஷர் பண்ணிக்கலாம், ஆனால் குவான்டிட்டி ஈக்குவலாக இருக்கணும். 2 கப்புனா 2 கப் அளவு தண்ணி. அப்போ தான் சர்க்கரை பாகு ரொம்பவே இனிப்பாக இருக்கும், திக்காகவும் இருக்கும். இது கம்பிப்பதெல்லாம் தேவையில்லை. சர்க்கரை கரைஞ்சி ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் கொதி வந்தால் போதும். ஃபஸ்ட்டு சர்க்கரை முழுசாக கரைஞ்சி ஒரு கொதி வரணும், வெயிட் பண்ணலாம். சர்க்கரை பாகு நல்லா கொதி வந்ததும் 3 ஏலக்காய் இடித்து சேர்த்துருக்கேன். இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுவோம். பக்கத்துலேயே இன்னொரு பாத்திரத்தில் தேவையான அளவு நெய் சேர்த்துருக்கேன். இன்றைக்கி நான் ஜாமுன்ஸை நெய்யில் தான் பொரிச்சு எடுக்க போகிறேன். அப்போ தான் டேஸ்ட்டு இன்னுமே சூப்பராக இருக்கும். நெய் இல்லைனா நீங்கள் எண்ணெயிலையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். நெய் கொஞ்சம் லேசாக சூடானதுமே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஜாமுன் எல்லாத்தையும் போட்டுக்கலாம். ஒரு 5 நான் இன்றைக்கி ஆட் பண்ணுறேன். லேசாக நெய் சூடானதுமே ஜாமுன்ஸ் அதில் போட்டுருங்க. அப்போ தான் ரொம்பவும் கருகாமல் உள்ளேயும் நல்லா வெந்து வரும். ஜாமுன்ஸ் பொரிக்கும் போது அடுப்பை சிம்மில் வச்சு பொரிச்சிடுங்க. இந்த பக்கம் ரோஸ் வாட்டர் ஒரு 2 மூடி
சேர்த்துக்கிறேன். சர்க்கரை பாகில் வாசனை இன்னுமே கடைகளில் கிடைக்கிற மாதிரி சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது நம்ம பொரிச்சு எடுத்துருக்க ஜாமுன்ஸ் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. அதை ஒரு தட்டுக்கு மாற்றிட்டு கொஞ்சம் அது சூடு ஆறுனதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சர்க்கரை பாகில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், கிறிஸ்பியாக எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இதை அப்படியே கூட சாப்பிட்லாம். டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போது சர்க்கரை பாகு தயாராகிடுச்சு. ரெடி பண்ணி வச்சுருக்க ஜாமுன்ஸ் எல்லாத்தையும் பாகில் சேர்த்துக்கலாம். இது ஒரு 2 ஹவர் நல்லா ஊறி வரணும். அப்போ தான் குலாப் ஜாமுன்ஸ் இன்னும் நல்லா குண்டு குண்டாக சாஃப்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். குண்டு குண்டாக குலாப் ஜாமுன்ஸ் நீங்களும் வீட்டிலையே செய்யலாம். கடைகளில் கிடைக்கிறத விட நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு இன்னுமே சூப்பராக இருக்கும். எல்லாரோடைய பாராட்டும் கிடைக்கும்.